கேப்டன்ஷிப்பு தலைமை அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும். இப்போ சினிமா துறையில் டைரக்ஷன் பண்ணுறாங்கள டைரக்டர், அவங்கள கேப்டன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ஆளுமை உள்ளவங்க தான் டைரக்டர் ஆக முடியும். அதே மாதிரி விளையாட்டில் இப்போ கிரிக்கெட்டே இருக்குன்னா அந்த கேப்டன்ஷிப் ஒரு ஆளுமை உள்ளவராக இருந்தால் தான் கிரிக்கெட்டில் அணியை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியும். அரசியலில் அந்த ஆளுமை இருந்தால் தான் கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியும். இதில் தோனி அவர்களை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். தோனி அவர்களை கிரிக்கெட் பார்த்தோம்னா சில நேரம் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிட்டார்னா விக்கெட் போச்சுன்னா சிங்கிளாகவே ஆடுவார். கடைசி 3 ஓவரு விட்டு வெளுத்து வாங்கி வின் பண்ணிடுவார். 3 பாலில் கூட வின் பண்ணுவார். ஏன் ஒரு பாலில் 6 அடிச்சுலாம் வின் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு தரமான கேப்டன்ஷிப்னா அது தோனி தான். அந்த ஃபார்முலா தான் விஜய் அவருடைய ஃபார்முலா. அந்த 48 மணி நேரத்தில் அதாவது கடைசி 48 மணி நேரத்தில் 5% வாக்குகளை 24 நிமிஷம் பேச்சில் வாங்கியிருக்கார். நான் ஒரு அரசியல் படித்தோன்னா நான் நல்ல நுணுக்கமாக ஆராய்ஞ்சு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் அது என்ன எப்படி அந்த 5% எக்ஸ்ட்ரா வந்தது, அந்த 5% தான் இவருக்கு வெற்றியை தீர்மானிக்குது. அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய விஷயத்தை தீர்மானிக்குது. அப்போ அந்த 48 மணி நேரத்தை தனக்கான ஆட்சியாக தனக்கான வாக்கு வங்கியாக எப்படி விஜய் மாற்றினார் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சி தொடங்கி மாநாடு தொடங்கி கட்சி பாட்டு வெளியிட்டு கட்சி கொடி கிடி அந்த அரசியல் எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ பெரிய எழுச்சி வந்தது. அதன் பிறகு அவர் வாரம் சனிக்கிழமை தமிழ்நாடு முழுக்க போன்னு சொல்லி மக்களை சந்திக்கன்னு சொல்லி திட்டமிட்டார். அதில் திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகள் மக்களை சந்தித்தார். அதனோட எழுச்சி அந்த கூட்டம் பெருசாக பேசப்பட்டது. அதன் பிறகு தான் கரூர் சம்பவம் நடந்து போனது. அப்போ கரூர் சம்பவம் வரைக்குமே பெருசாக எதிர்பார்த்தது பெருசாகவே நின்றது. தாவேக்க பெருசாக சாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த எழுச்சி உணரப்பட்டது. அதன் பிறகு நான் ஒவ்வொரு டைமுமே வாக்கு வங்கி எகிர்னதை சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 30% வரைக்கும் தாவேக்காவுக்கு வாக்கு வங்கி இருக்குது என்று நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அவர் கட்சி தொடங்கின நாளில் இருந்து நான் கடைசி வரைக்குமே நான் எந்தெந்த டைமில் என்ன காரணத்துக்காக வாக்கு கூடிச்சு, எந்த இடத்துல இறங்குச்சு, எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருப்பேன். 30% வரைக்கும் வந்தார். எனக்கு தெரிஞ்சு கரூர் சம்பவம் எண்டு இருக்குல்ல, கரூர் சம்பவம் எண்டு வரைக்கும் 25 சொல்லியிருந்தேன். கரூர் சம்பவ கூட்டத்தை பார்த்துட்டு 30% வந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே நான் கணிச்சு 30% நான் சொன்னேன். அந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு இது அந்த கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் வந்தது இல்லையா, அது அந்த சம்பவத்தை வச்சு அப்போ ஒரு 3-4% இறங்கின மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதன் பிறகு இந்த 2 நாளில் திருப்பி விஜய் அவர்கள் வீடியோ போட்டார் இல்லையா, அந்த மாதிரி கரூரில் நடந்த சம்பவத்துக்கு என் மேலே கோவம் தான் என்ன கைது பண்ணுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், மக்களை பழி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தார் இல்லையா. அதில் அந்த மறுபடியும் அந்த 3% ஏறி 30% வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு வரைக்கும் என்னோட வீடியோ கவனிச்சவங்களுக்கு தெரியும் சேனலில். அப்போது 30% தேர்தலுக்கு முன்பே விஜய் அவர்களுக்கு வந்துட்டது. நான் அதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவித்த பிறகு இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. சில நேரம் பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லை, தடங்கள் வருது. அப்போ அந்த விஸ்வரூபம் குறையுது. அதாவது அந்த கரூருக்கு முன்னாடி உள்ள எழுச்சி அது எல்லாமே குறையும் போது 30 தாண்டலை. நான் ஓப்பனாக 30லேயே நிற்குது, ஆனால் தாண்டி இருக்கணும். அப்போ கூட என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க கடைசி கட்டத்தில் அப்படின்னு சொல்லி நானாக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் சில நேரங்கள்லாம். அதன் பிறகு எங்கே அப்படின்னா நேர தூத்துக்குடி போனார்ல, தூத்துக்குடி கூட்டத்தை பார்த்தார்ல, அங்கே தான் மறுபடியும் கரூர் சம்பவம் மாதிரி அதை விட பெரிய எழுச்சி ஆயிடுச்சு. அங்கே தான் அதுலேருந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது 35%, நான் 30 to 35 சொன்னேன். 35 வரைக்கும் போயிருந்தேன். அவ்வளவு % வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 35 வரைக்கும் நான் சொன்னது தேர்தலுக்கு முன்பு, அதாவது தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் இறுதி கட்டத்து வரைக்கும் 35% தாவாக்கு இருக்குங்கிறத நான் கணிச்சேன். அந்த வீடியோக்குள்ள செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
இவர் எங்க ஃபைனல் 35 எப்படி பத்தும் அப்படின்னு கேள்வி ஏற்படுதுல. எங்க ஃபைனல்ல அப்ப 35ங்கிறது இப்ப திமுக கூட்டணி இருக்குன்னா அது 35 வாங்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணின்னா அது அடிச்சு பிடிச்சு பார்த்தாலும் 30 வரும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அப்ப நான் கணிச்சது என்னன்னா ஆட்சிக்கு வரணும்னா 40% தேவை. நான் அந்த டைம்ல நான் சொல்றது 40% பதறாம பயப்படாம அடியும்படி இல்லாம இழுவு இல்லாம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது கணிப்புல நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது வரைக்கும் 35 தான் இருக்குது. இன்னும் 5% வேணுமே. அப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சாரத்தை அவர் வேகப்படுத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அவர் யுக்தியை மாற்றிருக்கலாமே அப்படின்ற வருத்தம் பிராமிஸா எனக்கு இருந்தது. அதே நேரம் விளம்பரங்கள் தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு மாசமா தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து யூடியூப்ல எந்த வீடியோவை ஓபன் பண்ணாலும் விளம்பரம் வந்துகிட்டே இருந்தது. இது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. நீங்க சோசியல் மீடியாவில் சரி, தொலைக்காட்சி விவாதங்கள்ல நிறைய பேர் களத்துக்கு போக மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த சோசியல் மீடியாவில் அந்த விளம்பரம்லாம் பார்த்துட்டு திமுகவும் அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிற பிம்பம் பத்திரிகையாளர்களுக்கே உருவாயிடுச்சு. அதனால தான் அவங்க கடைசி நாள் வரைக்கும் அதையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. டிவிகேக்கு போட்டி இல்லைங்க, ஏடிஎம்கேக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு பேசினாங்க. அந்த பிம்பத்தை உருவாக்குனது விளம்பரம், ரெண்டு கட்சியோட விளம்பரம். நான் இமிடியேட்டா ஒரு வீடியோ போட்டேன். விளம்பர டிபார்ட்மெண்ட்லயும் தாவேக்கா முன்னாடி வரணும், விளம்பரம் கொடுங்க அப்படின்னு கூட நான் போட்டிருந்தேன். எனக்கு சீரியஸா ஓப்பனாவே எனக்கு அது அது அந்த ஏன்னா அந்த அவங்க விளம்பரத்தால கவர் பண்ணது உண்மை, கவர் பண்றாங்க அப்படிங்கிற வழி எனக்கு அந்த வேதனை இருந்தது. ஏன் கடைசி கட்டத்தில் விட்டுறக்கூடாது, என்ன டிவிக்கு விளம்பரம் கொடுக்கலாமே அப்படிலாம் நான் யோசிச்சது உண்டு. ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதன் பிறகு அந்த 5% இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஃபீலிங்லாம் எனக்கு ஓப்பனாகவே இருந்தது. எங்கே வெற்றியா மாறுச்சு இந்த வீடியோட கண்டென்ட் அதான். எங்கே இவருக்கு வெற்றியா மாறுச்சு அப்படின்னா 48 மணி நேரத்தில் இந்த தேர்தலோட வெற்றியை தனக்கா மாத்தினாரு விஜய். எந்த 48 மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளை மறுநாள் தேர்தல். ஒரு நாள் எந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாது, விளம்பரம் கொடுக்கக்கூடாது, சைலண்ட் தேர்தல் கட்சி சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது, தேர்தல் ஆணையத்தோட ரூல்ஸ். அதுக்கு முன்னாடி கடைசி நாள் நந்தனத்தில் பேசினார்ல, ஒரு 24 நிமிஷம் அந்த அவர் பேசினது திருப்பி போட்டு பாருங்களேன். பயங்கரமான பேச்சா இருக்கும். எல்லாத்தையும் பேசிப்பார். திமுக, பிஜேபி, எடப்பாடியை திட்டமாட்டுக்காருன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நறுக்குண்டு ரொம்ப பேசாம நறுக்குண்டு திட்டினார். திருந்தாத ஒருத்தர் வேட்பாளரை எடப்பாடி தொகுதியில் அவர் இது சரி பண்ணிக்கிட்டாரு, அந்த தகவலாம் அவர் சொன்னார். ஸோ அது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்கு மாதிரிலாம் அவர் பேசினார். அதே மாதிரி ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத இது நான் கொடுப்பேன்னு அந்த விஷயம் சொன்னார். இப்படி பல விஷயம் 24 நிமிஷம் வேற எங்கேயும் இவ்வளவு தூரம் பேசினதில்லை. ரொம்ப எமோஷனா, ரொம்ப பயங்கரமா பேசினார். இதுக்கு பதில் பேசக்கூட டைம் இல்லை, ஏன்னா டைம் முடியுது. கரெக்டா அந்த எட்ஜில் பேசி முடிச்சிட்டார். வேற மாற்று கட்சிக்காரங்க திருப்பி விஜய் விமர்சனம் பண்றதுக்கு டைமிங் கிடையாது. 6 மணி முடிஞ்சு வச்சு, 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. கரெக்டா அந்த டைமுக்கு முடிச்சிட்டாரு, பேச்சு முடிச்சிட்டாரு. ஒரே அமைதி. விளம்பரத்தை நிப்பாட்டிட்டாங்க யூடியூப்ல விளம்பரத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விளம்பரம் கொடுக்கக்கூடாது சொல்றாங்கல்ல. ஸ்டாலின் ஆட்சி தான் வேணும் அப்படின்ற மாதிரி விளம்பரமும் இல்லை, எடப்பாடியார் ஆட்சி தான் வேணும் விளம்பரம்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த 6 மணியோட நின்றுட்டாங்களா. இப்போ ஹை லெவலில் சோசியல் மீடியாவில் பரவுனது என்ன, விஜய் அவருடைய பேச்சு. அது அந்த 48 மணி நேரத்தை தூக்கி நின்றுச்சு அவர் பேசினது. எல்லாரும் அதைத்தான் கவனிச்சாங்க. இந்த 48 மணி நேரத்தில் விளம்பரத்தை காணோம். ஐயா ஸ்டாலின் கொடுத்த விளம்பரம் இல்லை, ஐயா எடப்பாடி கொடுத்த விளம்பரம் இல்லை. விஜய் பேசின பேச்சில் அந்த விளம்பரம்லாம் மறந்து போச்சு. ஒரு மாதம் செலவு பண்ணி இல்லை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கொடுத்த விளம்பரத்தை 24 நிமிஷத்தில் தோசம் பண்ணிட்டாரு விஜய். அந்த பேச்சில் அந்த விளம்பரமே காணாமல் போச்சு. நான் கூட விளம்பரம் கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லி விளம்பரம் நான் போட்டிருந்தேன்ல ஒரு வீடியோ. அவர் பேசுனதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இவர் கரெக்டு தான், விளம்பரமே தேவையில்லை, எதுக்கு விளம்பரம் கொடுக்கணும். அதாவது அதில் கூட அவர் நேர்மையை பாருங்க. விளம்பரம் கொடுத்தா நம்ம ஓட்டு வாங்கணும், அவங்களுக்கு வேற வழி இல்லை, விளம்பரம் கொடுக்குறாங்க மக்களுக்கு, அவருக்கு நமக்கு என்ன அப்படின்னு அவர் நினைச்சிருக்கார்.
பட் அந்த 24 நிமிஷம் உள்ள பேச்சு அது வேற மாதிரி இருந்தது. அப்போ இவருடைய பேச்சுக்களும் கடைசி பேச்சும் அதே நேரம் அந்த சைலண்ட் போச்சுல, அவங்க விளம்பரம் போல அவங்களுடைய விளம்பரம்லாம் நிப்பாட்டிட்டாங்க இல்லையா. அப்போ திமுக ஏடிஎம்கே உதயசூரிய ரெட்டலை களத்தில் இல்லை, அந்த 48 மணி நேரத்தில் களத்தில் இல்லை, சமூக வலைதளத்தில் இல்லை, விளம்பரத்தில் இல்லை, டிவியில் இல்லை, எங்கேயுமே இல்லை. விஜய் அவர்கள் பேசுனது இருக்கு, அதைத்தான் பார்க்குறாங்க. அப்போ அது 2 கட்சி பின்னாடி போச்சு. அந்த 48 மணி நேரத்தில் அடிச்சு தோசம் பண்ணிட்டாரு. அதே மூடோட அருளேத்தி கொண்டு போவாங்கல்ல சாமியை, அருளேத்தி அப்படியே அந்த அருளோட கொண்டு போய் கும்பத்தை வைப்பாங்கல்ல கோயில்ல, அந்த மாதிரி விஜய் பேசின பேச்சு வந்து அந்த எமோஷனோட திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், விஜய்க்கு ஓட்டு போடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனோட போய் குத்திட்டானுங்க விசிலுக்கு. இதுதான் இந்த தேர்தலுக்கு விஜய் அவர்களுக்கு சாதகமா மாறின களம். அந்த 5% நான் சொன்னது. அந்த கடைசி பேச்சு மட்டும் அவர் பேசாம இருந்திருந்தா அடிமுடிமா இழுவரியாத்தான் இருந்திருக்கு திமுகவுக்கும் டிவி கேட்கும். அந்த கடைசி பேச்சு அவங்க கொடுத்த விளம்பரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த ஒரு நாள் உள்ள அந்த சைலண்ட் ஒன்று, பகல் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா சைலண்ட் ஒன்று விட்டாங்க இல்லையா, இதுல ஃபுல்லோ பண்ணிட்டார். அதுல தான் விஜய் அவர்களுக்கு சாதகமா வெற்றிக்காக இதா மாறிச்சு, ஆட்சிக்கு வரக்கூடிய இதா மாறினது. அந்த அதுல 5% வாக்கு உயர்ந்திருக்கு அவருக்கு. 48 மணி நேரத்தில் 5% வாக்கை எடுத்தவர் விஜய் தான். அந்த 5% தான் வெற்றியை நிர்ணயிக்கிறது. 35 டு இருக்கிறது 40 மாறுது. அதே நான் 40% வாங்குவாரு, 140 தொகுதி சீட்டு கிடைக்கும் டிவி கேக்கு நான் சொல்லியிருக்கல, வீடியோ போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இதுதான் இந்த ஒரு களத்தை ஆட்டத்தை மாற்றினது. நீங்கள் இருந்தால் அந்த இதை பாருங்களேன், அவர் பேசுனதை பாருங்களேன். அந்த திமுக அதிமுக கட்சிக்காரங்க கூட கொஞ்சம் மனசு மாதிரி இந்த வட்டம் விஜய்க்கு போடுவோம்னு சொல்லி கூட போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்க அந்த பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும். ஸோ இதுதான் விஜய் அவர்கள் கடைசியாக அடித்து நொறுக்குனது.